பெண்களை ஆண்கள் ஏன் அடிமைப்படுத்துகிறார்கள்? அப்போ திருமண உறவில் ஏன் அடிமைத்தனம் ஏற்படுகிறதுனா, முன் அனுபவம் இல்லை, காதலிச்ச அனுபவமே இல்லாதனால தான் இவங்க திருமணம் செய்த பிறகு ஒரு பெண்ணை தனக்கு எப்போதுமே நீ மனைவி, விருப்பம் இல்லைனாலும் நீ எனக்கு மனைவியாக இருக்கணும், விருப்பம் இல்லைனாலும் நீ எனக்கு கணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, காதலிக்கிற அனுபவமே இல்லை, காதலித்த அனுபவமே இல்லை. திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு முன்கூட்டி நிறைய ஒரு 2-3 பெண்களையாவது ஒரு ஆண் காதலிச்சிருக்கணும், ஒரு 2 பெண்களையாவது 2-3 பெண்களையாவது காதலிச்சிருக்கணும். அது மாதிரி ஒரு ஆணும் சரி, ஒரு 2-3 ஒரு பெண்ணும் சரி, ஒரு 2-3 ஆண்களையாவது காதலித்த அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்னா காதல்னு வரும்போது அங்கே தோல்வின்னு வரும். தோல்வின்னு வரும்போது தான் நம்ம இந்த உறவு முறையில் இருக்கிற பிடிவாதத்தை நம்ம கைவிட வேண்டிய நிலைமை வரும். நாம் யார், நம்ம நினச்சது எல்லாமே அங்கே நடக்காது. நம்ம நினச்ச யாரையும் நம்மளால் எப்போவுமே வச்சிக்க முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம் சம்மந்தப்பட்டது, 2 பேருடைய விருப்பமும் சம்மந்தப்பட்டால் தான், பொருந்தி போனால் தான் திருமணம் என்கிற ஒரு நிகழ்வே நடக்கும். ஒருத்தர் மட்டும் விருப்பப்பட்டால் அங்கே நடக்காது. அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆண் ஒரு 2-3 பெண்களே காதலித்த அனுபவம் இருக்க வேண்டும். வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு முறை ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணை தான் இவங்க காதலிக்க முடியும். ஒரே நேரத்தில் 2-3 பெண்ணை காதலிக்கிறத பற்றி நான் சொல்லலை, அந்த மாதிரி நான் சொல்லலை. வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு 2-3 பெண்ணையாவது காதலித்த அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி காதலிச்சிருக்கும்போது கண்டிப்பாக அதில் தோல்வி இருக்கும். காதல் தோல்வியை சந்தித்திருக்க வேண்டும். அப்போ தான் தோல்வி தான் ஒருத்தருக்கு ஒரு பணிவை தரும், தன்னை பற்றிய ஒரு புரிதலை தரும், தன்னை பற்றி உணர்ந்துக்கோங்க. இல்லை வெற்றியை அடைஞ்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காதலில் வெற்றி தான் எப்போவுமே, நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு கிடைக்கிது, நமக்கு நினைக்கிற பொண்ணெல்லாம் நமக்கு காதலிப்பதற்கு தயாராக இருக்காங்க, நம்மளை விட அப்படிங்கிற நினப்புங்கிறது ஒரு மாதிரி ஒரு பிடிவாதத்தை தான் அதிகப்படுத்துவார். அப்போ நம்ம நினச்சா அதை அடைஞ்சே தீரணும், நமக்கு அப்படிங்கிற தோல்வியை பார்த்து ஒரு பயம்தான் வரும். தோல்வி என்கிற அனுபவத்தை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாத ஒரு மனநிலையை தான் அது உருவாக்கும். தோல்வியை பார்த்தாலே கோபம் வரும், ஒரு அவமானமாக நினைப்போம், தோல்வியை அவமானமாக நினைப்போம். அப்படிலாம் இல்லாமல் தோல்வியை காதலில் தோல்வி என்பது அவமானத்தை தரக்கூடியதாக இல்லை, ஒரு சின்ன ஏமாற்றம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வெற்றியை ஒரு நினச்ச பொண்ணு கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு ஆணுக்கு அது சற்று ஏமாற்றத்தை தரும், அவ்வளோதான். அது மிகப்பெரிய அவமானத்தை தரும் என்பதற்கு அதில் அவமானம் என்பது ஏற்படாது, ஏமாற்றம் தான் தரும். அதில் என்ன அவமானம் இருக்குது? அது மாதிரி ஒரு பெண்ணும் தான் விரும்பிய ஒரு ஆணை கிடைக்கல அப்படின்னா, காதலிக்கும்போது ஒரு ஆண் தன்னை ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாள், அது பதிலுக்கு அந்த ஆண் இந்த பெண்ணை காதலிக்கலைன்னா அது ஒரு பெண்ணுக்கு ஏமாற்றத்தை தரலாமே தவிர அவமானமாக அதை உணரக்கூடாது. அவமானமாக உணர்றாங்கன்னா அவங்ககிட்ட அடிமைத்தனம் இருக்குன்னு அர்த்தம். அடிமைப்படுத்தணும், ஒரு ஆண் தனக்கு பிடித்த ஒரு ஆண் தன்னை நேசித்தே ஆக வேண்டும் என்கிற அந்த அடிமைத்தனம், கட்டாய ஒரு சர்வாதிகார உணர்ச்சி இருக்குது. அதனால தான் அவங்க அதை அவமானமாக நினைக்கிறாங்க. ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அது நடக்கலை, ஒரு ஏமாற்றம், அது ஒரு தோல்வி, அவ்வளோதான். அதோட மறந்து போகக்கூடிய விஷயம், ஒரே நாளில் மறந்து போகக்கூடிய விஷயந்தான் அந்த காதல் தோல்வி என்பதெல்லாம். அப்போ திருமண உறவில் ஒரு மனைவியை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க? உனக்கு பிடிக்கலனாலும் நீ எனக்கு பொண்டாட்டியாரு, அல்லது ஒரு பொண்ணு ஒரு ஆணை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க? நீ எனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு புருஷனாரு, அதான் அவன் தளபதி அப்படின்ற அளவுக்கு ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, இவங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திருமண ஆண் பெண் பாலியல் உறவில் தோல்வியை ஏற்றுக்கொள்கிற அனுபவமே இவங்களுக்கு இல்லை. முன்பின் காதலித்த அனுபவம் இல்லை, காதலித்த அனுபவமே இல்லை. காதலிக்கும் போது தோல்வியை இவர்கள் சந்திக்கவில்லை. காதலிச்சாதானே வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்க முடியும் காதலில். அப்போ எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்திருந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னா, இது பிரியவே மாட்டாங்க, எப்போவுமே இது நிலச்சே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏமாற்றத்தில் இருக்குது, இல்லை பிடிக்கலை, அல்லது எதிர்த்தரப்பினர் பிடிக்காமல் நான் பிரிஞ்சு போக விரும்புகிறாங்க அப்படின்னா அதை இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு இந்த பிரிவை சந்தித்த அனுபவமே இல்லை, காதலில் தோல்வியை சந்தித்த அனுபவமே இல்லை. அதனால்தான் ஒரு திருமண உறவு தோல்வியில் அடைந்தால் அதை இவங்க ஒரு அவமானமாக ஒரு பயந்துட்டு, அதனால் தோல்வியை நோக்கி அது போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கலைனாலும் நீ என் கூட வாழ்ந்து தான் தீரணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. திருமண உறவில் ஏற்படுகிற பிரிவு ஏன் அவமானமாக அவர்கள் உணர்கிறார்கள் என்றால், ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறாங்க. ஊரில் இருக்கிற 1000 சும்மா இருந்தவங்களெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து வரவழைச்சி, கல்யாணத்துக்கு வரவழைச்சி, சொந்தங்கிற பேரில் 1000 பேர்த்த வரவழைச்சி சோறு போட்டு அந்த கல்யாணத்தை நடத்தும்போது அந்த கல்யாணங்கிற தோல்வியில் முடியும் போது அது அவமானமாக தான் நினைப்பாங்க. அவமானமாக நினைப்பதற்கு, திருமண உறவில் தோல்வியை அவமானமாக நினைப்பதற்கு
ஒரு விவாகரத்து நடந்து அதை அவமானமாக நினைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. பிரம்மாண்டமாக நடத்துகிறதுனால தான் அது வந்து அதை வந்து ஒரு பிரிவாகுது அல்லது விவாகரத்தாகுது அப்படிங்கும்போது அதை வந்து அவமானமாக நினைப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் பிள்ளைகளோட விருப்பத்தில் விட்டுறணும். பிள்ளைகளோட மகிழ்ச்சி எதுவோ பிரிஞ்சால் தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். பிரிஞ்சால் தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா அப்போ அது வந்து அவமானத்துக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும்? அவமானத்துக்குரிய சம்பவமாக எப்படி கருத முடியும்? விவாகரத்து அவங்களுக்கு இடையில பிடிக்கல, அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு மகிழ்ச்சியாகவே இல்லை. சரி, பிரிஞ்சால் தான் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னா அப்போ பிரிவு என்பது அவமானமாக எப்படி கருத முடியும்? அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. சேர்ந்து வாழ்கிறது தான் அவமானம். பிடிக்காத ஒருவர் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது தான் அவங்களுக்கும் அவமானம். சேர்ந்து வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அவமானம், அவங்க பெற்றோர்களுக்கும் அவமானம். சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்துகிற இந்த சமூகம் இது வந்து ஒரு அவமானத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்படின்னா பிடிக்காத வாழ்க்கை, நீ எங்கே இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் பெற்றோர்களுக்கு பெருமையை தவிர மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீ பிரிந்தால்தான் விவாகரத்து செய்தால்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றால் அப்போ அந்த விவாகரத்து என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் தானே, பெருமையை தரக்கூடிய, அது எப்படி அவமானம் தரக்கூடிய விஷயமாக இருக்க முடியும்? அப்போ அப்போ வந்து பிடிக்கலைனால இவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா பிரியருக்கு பயப்படுறாங்க. இந்த சமூகம் என்ன சொல்லும், மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்க, இவங்களுக்காக வாழலை, இவங்க சந்தோஷத்துக்காக வாழலை, மற்றவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு போலியாக நடிக்கிறாங்க, ஒரு நாடகம் போடுறாங்க, மற்றவங்கள நம்ப வைக்கணும், நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கோம், நாங்கள் வந்து பிரிய மாட்டோம் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக இவங்க போலியாக இவங்க கஷ்டத்தை இவங்களுக்குள்ளே வச்சுட்டு மற்றவங்களுக்காக அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, உள்ளுக்குள்ளே எழுதிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து திருமண உறவில் பிரிவை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கணும். காதலில் வந்து பிரிவு தோல்வி இதெல்லாம் ரொம்ப எளிதாக எடுத்துக்கணும் அப்படின்னா முன்ன பின்ன காதலிச்ச அனுபவம் இருக்கணும், 2-3 காதல் இருக்கணும். 2-3 காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 பேரையாவது நீ காதலிச்சிருக்கணும், ஒரு ஆணோ சரி பெண்ணோ சரி, வெவ்வேறு காலகட்டங்களில். அப்போ வந்து அந்த காதலில் தோல்வி ஏற்படும். அந்த தோல்வி தான் இவங்களுக்கு வந்து ஒரு அமைதியும் பணிவையும் தரும். ஒரு தோல்வி தான் இவங்களுக்கு வந்து ஒரு பிடிவாதத்தை, இப்போ இவங்ககிட்ட ஏதாவது பிடிவாதம் இருந்ததுன்னா அதை இழக்க செய்யும். இவங்க நினச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கை இருக்காது, மற்றவங்களும் நினைக்கணும், 2 பேரும் நினச்சா தான் அந்த வாழ்க்கை அமையும். நாம் மட்டுமே நினச்சி அதில் பிடிவாதமாக இருந்துட்டால் நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து எப்போ வந்து நம்மளை விட்டு போகும் அப்படின்னா அது வந்து தோல்வியை சந்திக்கணும். காதலில் வந்து தோல்வி, நாம் நினச்சா ஒரு பையன் நம்மளை வந்து அடைஞ்சிருவான், அவனை எப்படியும் நான் காதலிச்சு காட்டுறேன் பாரு, கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு, அவனுக்கு பிடிக்கலனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் காட்டுவேன் அப்படின்லாம், அதெல்லாம் வந்து ஒரு அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. பிடிக்காதவங்க எப்படி அன்பாக இருப்பாங்க? அப்படி இருக்கும்போது அன்பு இல்லாத வாழ்க்கை முறை, வெறும் உன்னுடைய பிடிவாதத்துக்காக யாரும் வந்து ஒரு வாழ்ந்துட்டுருக்கணும், வாழணும், நம்ம கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை என்பது ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கைக்கு தான். அது அர்த்தம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். வாழ்கிறது என்னென்னா அவங்க வாழ்கிறவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அன்பு பாசத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு அந்த வாழ்க்கை உதவில்லை என்றால் அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான், போலியான வாழ்க்கை. எந்த ஒரு பெண்ணும் திருமணத்திற்கு முன்பு காதலித்த அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கும் அதே மாதிரி அனுபவம், ஒன்றிற்கு மேற்பட்ட பெண்களோடு காதலித்த அனுபவம் இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தோடு தான் நீ வந்து அனுபவத்தின் கடைசியில் தான் வந்து அப்போ தான் நல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும், எது நமக்கு பொருத்தமான ஒரு துணை அப்படின்னு தெளிவாக. காதலிக்கும் போது உடலுறவு வைத்துக்கொள்வதும் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டும். அதனால் உடலுறவு காதலிக்கும் திருமணத்திற்கு முன்பு உடலுறவு வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு அது உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இது நல்ல துணை தான், நமக்கு ஏற்ற துணை தான், எல்லா வகையிலும் நமக்கு ஏற்ற துணை தான், உடலுறவிலும் இவர் சிறப்பாக செயல்படுகிறார், உடலுறவிலும் இவர் நமக்கு இன்பத்தை தருகிறவராக இருக்கிறார் அப்படின்ட்டு எல்லா வகையிலும் ஆணும் பெண்ணும் அதை உணர்ந்து ஒத்துக்கொண்ட பின்பு தான் அது திருமணம் என்பது ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக அதை கருத வேண்டும். அப்படிலாம் இல்லை அப்படிங்கும்போது இல்லை அப்புறம் திருமணத்திற்கு பின்பு பார்க்கும்போது உடலுறவில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் விவாகரத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆக இவர்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் வேறு செஞ்சுக்கிறாங்க, அப்புறம் வந்து வாழ்ந்து பார்த்து அப்புறம் பிடிக்கலன்னா விவாகரத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்கு நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே அதை செஞ்சுருக்கலாம்ல. சிலர் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகளை பெற்றுட்டு இப்போ எனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணுறாங்க. இவங்க பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 குழந்தைய வேறு பெற்றுக்கிறாங்க. அதுக்கு நீ முதல்ல திருமணத்திற்கு முன்பே வந்து காதலித்து அப்புறம் உடலுறவுலாம் வைத்து பார்த்து வாழ்ந்து பார்த்து அதன் பிறகு ஆமாம் இது உண்மையிலே எனக்கு பிடித்த துணை தான் என உறுதி செய்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பொறுப்பு.
அப்படிலாம் இல்லாமல் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் காதலிக்காமல் பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு 2 குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவனை எனக்கு பிடிக்கல, இவளை எனக்கு பிடிக்கல, ஆக இவனையும் எனக்கு பிடிக்கல, இவளை எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ஒரு கல்யாணத்தை ஒரு நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி 2 குழந்தைகளும் பெற்றுக்கிட்டு அதன் பிறகு பிடிக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பிடிக்கலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ பரிசோதனை நடத்துகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, 2 பிள்ளைகளை வேறு பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு நீ திருமணத்திற்கு முன்பே அந்த காதலித்து பார்த்து உடல் உறவுலாம் வைத்து பார்த்து எல்லா வகையிலும் வாழ்ந்து பார்த்து ஒரு காதலனை வந்து காதலி தனது வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும், தனது பெற்றோருடன் அறிமுகப்படுத்த வேண்டும், உறவினர்களோடு நண்பர்களோடு அறிமுகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரு காதலனும் தனது காதலியை வந்து தனது வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும், தனது குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்த வேண்டும், உறவினரிடம் நண்பரிடம் அறிமுகப்படுத்தி அது மாதிரி ஒரு வாழ்ந்து பார்த்து எல்லா வகையிலும் இவர் தமக்கு பொருத்தமானவர் தான் என்பதை உறுதி செய்த பின்பு தான் திருமணமே செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது எதுவுமே தெரியாமல் இது நல்லா தான் இருக்குன்னு ஒரு யூகத்தில் போயிட்டு போகும்போது அது ஏமாற்றத்தை அடையும் போது அதிலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அப்புறம் வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணுறது ரொம்ப நல்லது.